இப்ப எதுக்கு என்ன சுத்தி விலாக் போட்டிருக்கீங்க? எனக்கு புரியல. என்னதான் உங்க பிரச்சனை? கேர்ளி, நீ பண்றது தப்பு கேர்ளி. ப்ளீஸ் கேர்ளி, மாறு கேர்ளி. இவங்க உங்களை தேடி வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா இவங்கள? ஹாய் அண்ணி, நீங்களா? என்ன சர்ப்ரைஸ்! வாங்க வாங்க வாங்க. இவங்களை தெரியுமா உங்களுக்கு? தெரியும்டா. இவங்க உங்க மாமா கூட அங்க ஒர்க் பண்றவங்க தான். ஒண்ணும் இல்ல. சரி, உனக்கு எதாவது குடிக்க எடுத்துட்டு வாயேன். எதுவும் வேணாடா, நீ போய் படிடா போடா. ஏதாவது எடுத்துட்டு வருவா நீ? இல்ல வேண்டாம்டா, பரவாயில்ல. அப்ப நீ போய் படி. ஓகே அக்கா. நான் ஏதாவது போட்டு தரட்டுமா? குடிக்கிறீங்களா? வேண்டாம்டா, ஒண்ணும் வேண்டாம். சரி, அப்ப வந்து உட்காருங்க. என்ன கேர்ள்ஸ், எப்படி இருக்கீங்க? என்ன கரெக்டா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நார்மலா தான் இருக்கும். நாட்டு உன் மூஞ்சி சரியில்லை, என்னதான் பிரச்சனை? எனக்கு என்ன நீ பிரச்சனை? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. என் மூஞ்சே அப்படித்தான். நான் நல்லாதான் இருக்கேன். எனக்கு என்ன ஓட்ட? நாட்டு, என்கிட்ட மறைக்காத. எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? ஆமா, நீங்க என்ன திடீர்னு இப்படி சடன் சர்ப்ரைஸ் விசிட்? சரி, 10 நாள்ல ஜாயின் பண்ணணும் தான். சரி, ஜாயின் பண்ணும்போது கிட்ட வந்தா நல்லா இருக்காது. உங்க எல்லாரையும் வேற மிஸ் பண்ணேனா, அதான் ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்ட்டு சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுத்துட்டேன். நிஜமாவே இது செம சர்ப்ரைஸ். அதுவுமே எனக்கு இது ரொம்ப ரொம்ப தேவைப்பட்ட சர்ப்ரைஸ். நீ தேவைப்பட்ட சர்ப்ரைஸ். புரியல, என்ன சொல்ற நீ? எனக்காக யாருமே இல்ல. இங்க எனக்காக ஒரு உறவு இல்ல. அது மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, எனக்கு தேவைப்படும் போது நான் இருக்கேன் அப்படின்னு என் அண்ணி வந்திருக்கீங்கல்ல. எனக்காக எனக்காக மட்டும்னு. அதனால சொல்றேன். நிஜமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க யாருமே இல்லாம இவ்வளவு பேர் இருந்தாலும் எனக்குன்னு யாருமே இல்லையேன்னு நான் யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். எனக்காக ஒருத்தரும் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா நீங்க வந்தீங்கல்ல, நான் இருக்கேன்ட்டு, அதுக்கு சொன்னேன். டேய், என்னடா என்ன சொல்ற? என்னாச்சு? என்னதான்டா ஆச்சு? சொல்லு, என்னதான் ஆச்சு? எல்லாமே எல்லாமே தப்பாதான் நடக்குது. நான் சொன்னதை யாருமே கேட்கல. ஒவ்வொரு விஷயமும் தப்பாதான் நடக்குது. நான் சொன்ன விஷயத்தை யாரும் புரிஞ்சுக்கவும் இல்ல. பத்தாவதுக்கு அவங்களுமே தப்பா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நீ சொன்ன எந்த பிரச்சனையும் அவங்க கேட்கல, அவங்க காது கொடுத்தோம் எதுவும் கவனிக்கல? சுத்தமா இல்ல. துளி கூட கேட்கல. என்ன வெறுப்பேத்தி வெறுப்பேத்தி மேலும் மேலும் அவங்க இதுல வந்து என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப எல்லாம் ரொம்ப பெருசா போச்சு. ஆமா, ரொம்ப 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 பெருசா ஆக்கிட்டாங்க என்ன. அதுக்கு மேல சொல்ல தெரியல. ஆமா, அதனாலதான் மேடம் வந்து ஃபாரின் போக முடிவு பண்ணிட்டாங்க. நாட்டை விட்டு போறதுக்கு. நாட்டை விட்டா அப்படின்னா இனிமேல் அவங்களுக்கு இந்தியா வேண்டாமா, வேற நாட்டுக்கு போறது முடிவு பண்ணிட்டாங்க. அது எந்த நாடுன்னு சொல்லல, ஆனா லைஃப் லாங் வேற நாட்டுல போய் வாழ முடிவு பண்ணிட்டாங்க. என்ன சொல்ற அவ? என்ன சத்தியமா வேற என்ன பண்ண சொல்றீங்க? இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. இவங்க யார்கிட்டயுமே என்ன முடியல. ஒவ்வொருத்தரும் என்ன டார்ச்சர் பண்றாங்க. நிஜமா இவங்க பண்ண டார்ச்சருக்கு நான் சாகதான் செய்யணும். ஆனா எனக்கு சாகுற அளவுக்கு கோழைத்தனம் கிடையாது. அவ்வளவு கேவலமான எண்ணம் எனக்கு கிடையாது. அதனாலதான் எங்கனா போய் வாழணும், நிம்மதியா வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஒன்றும் தப்பு இல்லையே. ஏய், இதெல்லாம் சரி. ஆனா நீ என்னையா மறந்த? என்கிட்ட ஏன் பேசல? என்கிட்ட ஒண்ணுமே கேட்கல. எந்த நாட்டுக்கு போயிருந்தாலும் உங்ககிட்ட பேசியிருப்பேன். உங்களை நான் மறந்தே இருக்க மாட்டேன். உங்ககிட்ட மட்டும் நான் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். அப்ப இவ்வளவு பிரச்சனை இல்ல, என்னையா கூப்பிடல? நான் எனக்கு புரியல, எனக்கே போன் பண்ணல நீ. இவ்வளவு வருஷம் கழிச்சு நீங்களே இப்பதான் உங்க அம்மா அப்பா கூட இருக்கீங்க, அதை கெடுக்க சொல்றீங்களா? திருப்பி இங்க வேலைன்னு வந்துட்டீங்கன்னா உங்களால அது முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால நீங்க அவங்க கூட சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான் நான் கூப்பிடல. பைத்தியக்காரி, லூசா நீ? நான் அங்க இருந்தேன், நான் கூட உன்கிட்ட அதை கேட்கல. ஆனா நீ எனக்காக அதை செஞ்ச. என்ன சொல்றீங்க? புரியல. உங்க ஜூனியர் யாரோ இங்க படிச்சவங்க வந்து கேரளால இருக்காங்க போல. அந்த பையனை விட்டு மந்த்லி செக்அப் எங்க அம்மா அப்பா பண்ண சொல்லி, ஹெல்த் செக்அப் எல்லாமே அவன் தான் பாத்துக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி டாக்டர் ரேஞ்சுக்கு அவனை மாத்தி விட்டுட்டா. ஒரு சின்ன விஷயம்னா கூட அவன் தான் வந்து பாக்குறான், வீட்டுக்கே வந்து பாக்குறான். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டை இது பண்ணி விட்டுருக்கா. இப்ப நான் போனதுக்கு அப்புறமா அவன் தான், அப்புறமா தான் தெரிஞ்சுது அது இவன் அனுப்புனதுன்னுட்டு. அந்த அளவுக்கு அவங்கள பாத்துக்கிட்டா. ஆனா எனக்கு வந்து இது கேட்கணும்னு கூட தோணல. ஆனா அவளே வந்து அவங்கள பார்த்து பார்த்து அவளை பண்ணிருக்கா. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? நான் மட்டும் இங்க வந்திருப்பேன். லூசா நீ? ஆனா எனக்கு கூட இதெல்லாம் என்கிட்ட கேட்கணும்னு தோணவே இல்லை.
அவளா பண்ணிருக்கா. அவங்க எனக்கும் அம்மா அப்பா தானே, எங்க அண்ணியோட அம்மா அப்பாவை நானும் தான் பாத்துக்கணும். அதனாலதான் இதை நான் பண்ணேன். எங்கன்னா ஒரு டாக்டர் நாங்க பேசும்போது தான் சொன்னாங்கல்ல, பக்கத்துல டாக்டரே சரியா இல்லம்மான்னு சொன்னாங்க. சரி, அப்பதான் எனக்கு தோணுச்சு, அவன் வீடு அதை தாண்டி தான் போறான். சரி, எப்பனா உடம்பு சரியில்லை கூட வந்து பார்க்க போறான் அப்படின்னு தோணுச்சு. அதனாலதான் அவனை பண்ணேன். அவ்வளவுதான். இது என்ன அண்ணி, இது ஒரு சாதாரண விஷயம். ஆனா அண்ணியை விட்டு மட்டும் போக முடிவு பண்ணிட்டேன், அப்படிதானே? அது எப்படி அண்ணியை விடுவேன், தெரியாதா? நீங்களும் நானும் அப்படியா? அதெல்லாம் அண்ணியை விட்டுருக்க மாட்டேன். எப்பவுமே அண்ணிதான் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு அண்ணன் வேண்டாம், அண்ணி மட்டும் வேணும். ஆமா, அண்ணன் என் லைஃப்ல இல்ல, ஆனா எனக்கு அண்ணி இருக்காங்க. அவனா எதாவது பண்ணிருக்கான், அதானே? என்ன பண்ணா சொல்லு. வேண்டாம் அண்ணி, தயவு செஞ்சு அந்த கதை எதுவுமே வேண்டாம். அதுவும் அவங்கள பத்தி பேசவே விரும்பல. அவங்கள பத்தி நான் யோசிக்கவும் தயாரா இல்ல. நான் இப்ப ஜாலியா இருக்கேன். ஜாலியா இருக்கிறதுனால நம்ம ஜாலியா இருந்தலாம், ஜாலியா பேசலாம், ஃபன்னா பண்ணலாம். நம்ம இப்படியே இருக்கலாம். நான் எங்க போயிருந்தாலும் உங்ககிட்ட மட்டும் சொல்லியிருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும், நீங்க அதை எப்படி கேட்டிருந்தாலும் யார்கிட்ட நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆனா நான் உங்க கூட மொட்டை பேசியிருப்பேன். அது வந்து நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல, என்னை பத்தி உங்களுக்கு தெரியறதுக்கு, உங்களை பத்தி எனக்கு தெரியறதுக்கு, அவ்வளவுதான். ஆனா என்னை பத்தி அவங்களுக்கு தெரியவும் கூடாது, அவங்கள பத்தி எனக்கு தெரியவும் தேவையில்லை. அதுல நான் உங்களை மட்டும் நான் என்னைக்கும் விட்டுருக்க மாட்டேன். இப்ப நீங்க வந்திருக்கீங்க, எனக்கு அது போதும். நான் இங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். நீ ப்ளீஸ், வேற எதுவுமே வேண்டாம். முடிவுல எந்த மாற்றமும் இல்லைல்ல? துளி கூட மாற்றம் இல்லை நீ. இதுல நான் துளி கூட மாறுறதாவே இல்லை. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. போறப்ப போய்க்கலாம். அது வரைக்கும் இந்த ஊரை சுத்தி காட்டுவல, அது வரைக்கும் என் கூட ஃபன் பண்ணுவல. ப்ராமிஸ் பண்ணிருக்க, ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா கேர்ள்ஸ் அவுட்டிங் நாம போறோம். ஃபர்ஸ்ட் போட்டோமே அது மாதிரி போறோமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு பண்ண ப்ராமிஸ் நான் மீற மாட்டேன். ஆனா நீங்களும் நானும் கண்டிப்பா வெளியே போறோம், ஓகேவா? நாங்க இல்லாம உன் லைஃப்ல ஒரு கேர்ள்ஸ் அவுட்டிங் அடி? கேர்லி, இதெல்லாம் டூ மச் டி. எப்ப ஃபிளைட் ஏறினீங்க? இது மாதிரி அன்டைம்ல வந்து இறங்கி இருக்கீங்க. ஆமாண்டா, அவைலபிளே இப்பதான் கிடைச்சதா. சரி பரவாயில்ல, எப்படி எங்க ராக்குழிக்க தூங்காதே, அதனாலதான் வந்துட்டேன். ஆனா வந்துட்டேன், வீட்டுக்குள்ள வந்து காலிங் கூட அடிக்க பயமா இருந்துச்சு. என்னடா அது, மத்தவங்க எல்லாம் தூங்குவாங்களே, உன் ரூம் வரைக்கும் கேக்குமா, வேற யாராவது வந்தா என்ன சொல்றது, ஒரே குழப்பமா இருந்துச்சு. சரி எதுக்கு யோசிச்சுக்கிட்டு அடிச்சேன். அடிச்சுட்டு பார்த்தா வந்து இவ திறக்கிறா. மதிய திறத்துட்டு முழிக்கிறா. யார் நீங்க, என்ன இன்னேத்துக்கு அப்படின்னு கேக்குறா. உன் பேர் சொன்னோன்னு இன்னும் முழிக்கிறா. அவங்க ஃப்ரெண்டா, அவங்கள பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்றா. அப்புறம் நான் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கேன்டா, வேணா அவங்ககிட்ட போய் கேட்டு அப்படி சொன்னேன். சரி பரவாயில்ல, நீங்க வெளியே நிக்க வேண்டாம் வாங்க அப்படி சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு வந்தா. ஆள் உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காளா? அம்மா, நீ பப்ளிக் எக்ஸாம்ல அதான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. நீங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல, நான் வந்து கூப்பிட்டு வந்திருப்பேன்ல. அப்புறம் அது எப்படி சர்ப்ரைஸ் ஆகும்? நான் சர்ப்ரைஸ் பண்ணணும் தானே நினைச்சேன். சர்ப்ரைஸ், ஓகே ஓகே. அப்புறம் இப்போ அந்த டோனுக்குலாம் இங்க எந்த அவசியமும் இல்ல. அதனால நாம அந்த டோன்ல பேச வேண்டாம், ஓகேவா? அவனுங்க எங்க? ஊர்ல. ஊருக்கா? உன்னை இங்க அவனுங்க விட்டுட்டு ஊருக்கு போயிட்டானுங்களா? ஆமா, என்ன இங்க விட்டுட்டு தான் போயிருக்காங்க. நான் வேண்டான்னு தான் போயிருக்காங்க. அப்படியே மாத்தாத, அங்க என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லு. உடனே விட்டுட்டு போயிட்டாங்க வேண்டான்னு போயிட்டாங்கன்றதெல்லாம் சொல்லாத. அவங்க சப்போர்ட்டர்ஸ் அண்ணி, அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அவங்கள பத்தி கண்டுக்காதீங்க. நாம நம்மளை பத்தி பேசலாம். இப்போ என்ன பாருடி, நான் வரலாமா ப்ளீஸ் டி. இவங்க ஊருக்கு போனானுங்கன்னு தோந்து நிக்கிறானுங்க. நீ என்னடி இங்க? நான் சும்மா உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தேன். ஆனா நீங்கெல்லாம் எனக்கு இங்க சர்ப்ரைஸ் ஷாக் மேல ஷாக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க. என்னடா நடிச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என்னதான் உங்க கதை, எனக்கு ஒன்னும் புரியல. பேசுடி, நான் ஒதுக்காதடி, பேசுடி ப்ளீஸ் டி, நான் கிட்ட வரடி, என்ன வர விடுறி. அம்மா என்ன பாரு அம்மி, என்ன ஏன் அம்மி பார்க்க மாட்டேற? பாரு அம்மி, இங்க பாரு ப்ளீஸ், பாரு. ஏன் இப்படி என்ன அவாய்ட் பண்ற? ப்ளீஸ் இன்சிக்கிட்ட கையில் சொல்லு, கையில வச்சுட்ட ப்ளீஸ். கையில் என்ன ஒதுக்காத ப்ளீஸ். நீ எங்க வேணா போ, எனக்கு யாருமே வேணாம். நம்ம போலாம், நீ என்ன போலாம். பேசுடி, எங்க வேணா போலாண்டி, இங்க காண்டாண்டி. ப்ளீஸ் கையில் சொல்லு, கையில பேசினா தாங்கிக்க மாட்டேன்னு தெரியல. பாரு கையில், என்ன பார்க்க மாட்டா, பேச மாட்டா. ப்ளீஸ் கையில். டேய், என்ன தப்பு நினைக்காத. இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. சாரி. இங்க நிஜமா எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா எல்லாரும் உன் பக்கம் தான் நிக்கிறாங்க.
எல்லாரும் உனக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட உனக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? இங்க தனியா இருக்கிறது அவ மட்டும்தான். அதனால அவ கூட தான் இருப்பேன். அவ தப்பே பண்ணாலும் நான் அவளுக்காக தான் நிப்பேன், அவ கூட தான் நிப்பேன். என்ன மன்னிச்சிடா, என்ன தப்பா நினைக்காத ப்ளீஸ். ஏய், நீ ஏன்டி எப்பவுமே வந்து எங்க பக்கம் நிக்க மாட்டேன்? எங்களுக்கு புரியல. எங்களுக்கு ஏன்டி சப்போர்ட் பண்ண மாட்டேற? சரியோ தப்போ, உன் ஃப்ரெண்டு தான் முக்கியம். உன் ஃப்ரெண்டு தான் நிக்கிறல நீ. அவனுக்கு ஏதாவது புரிய வைக்கிறியா? இல்ல. அவனுக்கு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண தோணுதா? இல்ல. அது மாதிரிதான் இது. அவ என்ன பண்ணாலும் அவ பக்கம் தான் நிப்பேன். அவளுக்குன்னு ஒருத்தர் வேணும்ல, அது நான் தான். உன் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் வேணும், நீ நிக்கிறல்ல. ஏன் இன்னும் கேட்டா, உனக்கும் அவனுக்கும் தான் இவ்வளவு பேரும் நிக்கிறாங்க. இந்த மொத்த வீடே உங்களுக்காக நிக்குது, தெரிஞ்சுக்கோ. அவளுக்காக தான் யாருமே இல்ல, நான் அவளுக்காக தான் இருப்பேன். அவ்வளவுதான், என்னை விட்டுருங்க. நாங்க அழுவுறேன்டி. நான் அழுதான் நீ தாங்கி போய் அடி. நான் அழ வைக்க மாட்டேன்னு தானே சொன்னேன். என்ன பத்திரம் பார்த்துப்பேன் தானே சொன்னேன். ப்ளீஸ் என்ன பாருடி. ஏய், நான் நகர்ந்து வந்தா நீ நகர்ந்து வந்துட்ட. நகர்ந்து வந்தீங்க, நீங்க வந்ததுனால தான் நானும் வந்தேன். வாங்க நம்ம 2 பேரும் கட்டிட்டு போலாம், இல்லைன்னா நானும் இங்கதான் இருப்பேன். கெஞ்சி கேட்கிறேன், என்ன பாரு. அம்மே ப்ளீஸ் என்ன பாருமே. அம்மே நீ இவ்வளவு கல்யாணம் இருப்பாமே, வேண்டாமே. என்ன பாருடி. அம்மே ப்ளீஸ் டி என்ன பாருடி. என்ன பார்க்காம இருக்கிறது நோமா இருக்குடி. ப்ளீஸ் டி பாருடி. ஏன்டா அப்படி காலில் விழுந்துட்டு இருக்கு? ஏந்துடா. பாக்குற வரைக்கும் நான் எழுந்துக்க மாட்டேன். எனக்கு என் பொண்ணு என்ன பார்த்து பாரு கையில என்ன பார்க்கவே மாட்டான். என்ன திரும்பி பார்க்கவே மாட்டா. என்ன பத்திரமா பார்த்துப்பேன் தானே சொன்னேன். ஏன்டி இப்படி பண்ற? எனக்கு பார்த்துக்க மாட்டியா? நான் வேண்டாம் உனக்கு. அந்த அளவுக்கு என்ன விட்டுட்ட. வேண்டாண்டி அப்படி பண்ணாதடி. எனக்கு முடியாதடி. ப்ளீஸ் டி என்ன பாருடி. நான் எப்படி அழுதுட்டு இருக்கேன்னு பாருடி. நான் அழுதா நீ தாங்கிக்க மாட்டேதானே? நீ ஏன்டி இப்போ என்னை பத்தி யோசிக்காம எல்லாரும் பத்தி யோசிக்கிறேன். எனக்கு யாருமே வேணாண்டி, நீ மட்டும் போதும்டி. ப்ளீஸ் டி என்ன பாருடி. ஏன்டி இப்படி மாறிட்ட? அவன் காலில் விழுந்து கதறிட்டு இருக்கா, நீ அவனை பார்க்க மாட்டேற? எனக்கு புரியல. நீ என்ன வெறுத்துக்கோ, என் கூட பேசாத. ஆனா தயவு செஞ்சு அவளை பாருடி. ப்ளீஸ் அவனை பாருடி. அப்புறம் அண்ணி வந்து இவ்வளவு நேரம் ஏதாவது குடிக்கிறீங்களா சொல்லுங்க, நான் போய் போட்டு எடுத்துட்டு வந்தேன். ஓ, உங்களுக்கு அண்ணன் வேண்டாம் அண்ணி வேணும். எனக்கு இந்த லாஜிக் புரியல. நேரு கூட தான் மாமான்றோம். அவர் என்ன எங்க அம்மா கூட பிறந்தவரா? ஒரு பாசத்துல கூப்பிடுறது தானே. அது மாதிரிதான் எனக்கு அண்ணன் இல்ல. அதுக்காக என் லைஃப்ல அண்ணின்னு இருக்கக்கூடாதா என்ன? எனக்கு பிடிச்சவங்க நான் அண்ணின்னு கூப்பிடுறேன், அவ்வளவுதான். ஒருத்தவங்களை அண்ணின்னு கூப்பிடுறதுக்காக எல்லாம் நமக்கு அண்ணன் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. என் லைஃப்ல எனக்கு அண்ணன்ற ஒரு கேரக்டர் கிடையாது. அதுக்கு என்ன பண்றது? அதுக்காக எல்லாம் அண்ணி இல்லைன்னா சொல்ல முடியாது. டாக்டர் நிச்சயமா சொல்றேன்டி. என்னால முடியலடி. எனக்கு படப்படன்னு இருக்குடி. தலை சுத்துதுடி. எனக்கு என்ன பண்ணுதுன்னு எனக்கு சொல்ல தெரியலடி. நான் போய் சொல்லலடி. சத்தியமா சொல்றேன்டி. என்ன புரிஞ்சுக்கடி. என்ன பாருடி. நீ பார்க்காம இருக்கிறது எனக்கு என்னென்னவோ பண்ணு தெரியாது. எனக்கு அது எப்படின்னு சொல்ல தெரியலடி. எனக்கு பயங்கரமா சுத்துதுடி. ஒரு மாதிரி இருக்குடி. ப்ளீஸ் டி என்ன பாருடி. என்ன அடிக்கலாமே. நிஜமா தான் சொல்றாமே. ஏய், உனக்கு ஏன்டா அவ்வளவு ஸ்வெட் ஆகுது? டேய் வீரா, ஏன் அவ்வளவு ஸ்வெட் ஆகுது? ஸ்வெட் ஆகுதா? சரி, எழுந்துருங்க அண்ணன். பேசினாதான் எழுந்துக்க மாட்டேன். சரி, நான் பேசுறேன். எழுந்துருங்க அண்ணன். இப்ப முதல்ல வேண்டாம். எழுந்துருங்க அண்ணன். சரி எழுந்துக்கிறேன். கூப்பிடாத. சரி வாங்க, வந்து உட்காருங்க. கட்டுல வாங்க, வேண்டாம் நீ பேச. எனக்கு அது போதும். வந்து உட்காருங்க அண்ணன். சரி நீ கூப்பிடாத. நான் வரேன். என்ன பண்றீங்க? கைய விடுங்க. மாட்டேன். சரி, கைய விடுங்க. நான் போய் ஒரு ஊசி எடுத்துட்டு வரேன். எனக்கு வேண்டாம். பாரு, உனக்கு படபடப்பா இருக்கு, ஸ்வெட் ஆகுது. அது ஊசி போட்டாதான் கேக்கும். ஊசி போடலைன்னா எப்படி? கைய விடு. வேண்டாம்னா வேண்டாம். லூசா? ஊசி போட்டாதான் சரியாகும். சரி, ஊசி போடுறேன். சரி, தூங்குறதுக்கு ஊசி போடுறேன். தூங்குனீங்கன்னா கூட சரியாகும். வேண்டாம் ப்ளீஸ். நீ என் பக்கத்துல இருந்தா போதும். நீ என் பக்கத்துல இருக்கணும். வேணும். இப்ப நான் உங்க பக்கத்துல தானே இருக்கேன். நான் ஊசி மட்டும் போடுறேன். லூசா, நீ ஒரு ஊசி போடேன்டா. ப்ளீஸ் நீ விட்டு போகாது. இங்கே உட்கார். என் பக்கத்துல உட்கார். ப்ளீஸ். ஊசியை போட்டுக்கோங்க. ஊசி போடலைன்னா இது சரியாகாது. தெரியல என் மெடிசன் இருந்து. ப்ளீஸ் நீ என் கூட எனக்கு அது போதும். ப்ளீஸ். பாருங்க, பல்ஸ் ஒரு மாதிரி இதுவா இருக்கு. ஊசி போட்டுக்கோங்க. இல்லைன்னா எப்படி சரியாகும்? எனக்கு புரியல. என்னை விட்டு போகாது. இதை எங்க போட்டுருந்தா எனக்கு கூட்டு போறேன்னு சொல்றேன். ப்ளீஸ் இல்லாம நான் இருந்துக்க மாட்டேன். ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்றேன். எங்க போனா எனக்கு கூட்டு போறேன்னு சொல்றேன். ப்ளீஸ். இப்போ இந்த கதெல்லாம் வேண்டாம். ஊசி எடுத்துட்டு வரேன், போட்டுக்கோங்க. நான் விடுங்கன்னு என் கைய. ஒண்ணு எனக்கு இந்த வாக்கு கொடு, இல்லை எனக்கு என்னவோ ஆயிட்டு போட்டோம். விடு. வேண்டாம். சரி, நான் எங்கேயும் போல. போதுமா? விடுங்க, ஊசி போடுறேன். நீ என் பக்கத்துல உட்காந்து இருக்காது போதும். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். ப்ளீஸ் நீ என் கூட உட்காரு. ப்ளீஸ். சரி, உட்கார்றேன். விடுங்க என்ன.
சரி அழாதீங்க. இப்பதான் பக்கத்துல உட்காந்துட்டாங்க, அப்புறம் என்ன? அப்புறத்துக்கு அழுதுட்டு இருக்கீங்க. நீங்க ஏன் இப்படி வெறுப்பேத்துறீங்க? மாத்திரையும் போட்டுக்க மாட்டீங்க, ஊசியும் போட்டுக்க மாட்டேன்றீங்க. நீங்க ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க எனக்கு தெரியல. ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி, என்கிட்ட பேசுடி. இந்த மாதிரி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா உடம்பு சரியாகாது. நீங்க ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? ஜஸ்ட் அழுகி நிறுத்துறீங்களா? சொல்ற தரியா, சொல்ற தரியா. சரி தரேன், தயவு செய்து அழாதீங்க. அழமாட்டேன். என்ன பண்றீங்க? விடுங்க என்ன. ப்ளீஸ் டி, ப்ளீஸ் நீ இப்படி இருக்க, ப்ளீஸ் எனக்கு அப்புறம் சரியாகும், ப்ளீஸ் புரிஞ்சுக்கா, ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா. சவா, என்னவோ பண்ணுங்க. தயவு செஞ்சு அமைதியா இருங்க. அது போதும். சரி, ஒரே ஒரு ஊசி போடுறோம், தூக்கம் வரும். தூங்குனீங்கன்னா சரியாயிடும். ஓகேவா? எனக்கு இந்த ஊசியும் வேண்டாம், நீ மட்டும் போதும்னுட்ட. மட்டும் தெரியல எனக்கு மருந்து என்னன்னு. தூங்கலைன்னா இது சரியாகாது. உனக்கு இன்னும் பல்ஸ் ப்ராப்பரா இல்ல, ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்ற? என் பக்கத்துல இருந்தா எனக்கு எல்லாமே சரியாயிடும், நீ அதை புரிஞ்சுக்க மாட்ற. இப்ப நான் உன் பக்கத்துல தானே இருக்கேன், உனக்கு சரியாகல தானே, அதனால தான் நான் சொல்றேன் போட்டுக்கோன்னு. நான் இந்த நிமிஷத்தை பத்தி பேசல. சரி, அதான் நான் போலன்ட்டுல, போனாலும் உன்னை கூட்டு போறேன்ட்டு அப்புறம் என்ன? நீ என் பொண்டாட்டியா பேசல, எனக்கு தெரியும். என் பொண்டாட்டி வந்து பேசுவா அப்படின்னு நடந்துப்பான். இந்த நிமிஷம் நீ அவளா இல்ல, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? என்ன நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? கொஞ்சம் விடுங்க ப்ளீஸ், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நிஜமாவே அந்த செகண்ட் நான் கோவத்துல போனடி, வருத்தத்துல தாண்டி போனேன். உன்னை பார்க்க பார்க்க வெறுப்பாவ காண்டாவ, உனக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு தாண்டி போனேன். ஆனா நாங்க போனதுக்கு அப்புறம் புரிச்சுக்கிட்டேன்டி, நிஜமா நீ இதெல்லாம் வந்து நான் அந்த நிமிஷம் தள்ளி நிக்கிறதுல தான் நீ பேசினேன். மற்றபடி நீ கோவத்துல பேசல. நான் வந்து வரத்துக்கு எவ்வளவு முயற்சி பண்ண தெரியுமா? உன் அண்ணனும் உன் தாத்தாவும் தாண்டி நிஜமா சொல்றேன், அவங்க 2 பேர் இப்போ சொல்றேன், இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேர் தாண்டி நீங்க வர விடல. ப்ளீஸ் டி, என்ன தப்பு இல்லடி. நான் அப்பவே அங்க வந்து தப்புன்னு புரிஞ்சுட்டு நான் கிளம்பணும்னு நினைச்சேன். ப்ளீஸ் டி, இது தப்பு இல்லடி, சாரி சாரி, ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி. சரி, நீங்க இதை பத்தி எதுவுமே யோசிக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். உங்ககிட்ட அந்த விளக்கம்னா கேட்டேனா? ஏதாவது கேட்டேனா? எதுவும் கேட்கல. அமைதியா இருங்கன்ட்டேன். தயவு செஞ்சு தேவையில்லாம யோசிக்கிறதோ பேசுறதோ எதுவும் தேவையில்லை. அமைதியா படுங்கன்னுட்டேன். இதுக்கு மேல உங்களுக்கு எப்படி சொல்றது எனக்கு புரியல. அமைதியா இருக்க முடியுமா முடியாதா? ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி. என்ன கையெடுங்க, நான் போய் ஒரு ஊசி போடுறேன்னுட்டேன். வேண்டாம், எனக்கு வேண்டாம், என் மருந்து நீ தான், எனக்கு வேற எதுவும் வேண்டான்னுட்டேன். இங்க பாரு, நீ தூங்கவும் மாட்ற, ரெஸ்ட் எடுக்கவும் மாட்ற, ஊசியும் போட்டுக்க மாட்டேன்ற, யோசிச்சுக்கிட்டே இருக்க. தேவையில்லாம யோசிக்காத. யோசிச்சுக்கிட்டோ பேசிக்கிட்டோ இருந்தா சரியாகாது. உன் பல்ஸ் இம்ப்ராப்பரா இருக்கு சொல்லிட்டேன். ஸ்வெட்டு கூட அந்த அளவுக்கு குறையல சொல்லிட்டேன். ஒண்ணு ஊசி போட்டுக்கோ, இல்லைன்னா அமைதியா இரு. இது ரெண்டுமே இல்லாம ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னு வையேன், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இல்ல, என் கையை விடு, நான் போய் ஊசியாவது போடுறேன். மாட்டேன், 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 மாட்டேன். வந்து உட்காருங்க. நீங்க உட்கார்ந்தீங்களா உட்காரலாம் யாரும் கவலைப்பட மாட்டாங்க, வாங்க. இஞ்சி கேக்குறேன் ப்ளீஸ், ஒரே ஒரு ஊசி, ஒரே ஒரு ஊசி ப்ளீஸ். அவ அவ்வளவுதான் டென்ஷன் இல்ல, ஏன்டா ஒரு ஊசி போட்டுக்க, ஏன்டா படுத்துற நீ அவளை? என் விஷயத்துக்கு தலையிட்டமே உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். இனிமே விஷயம் நீ தலையிடாத. ஊசி வேண்டாம்னா வேண்டாம், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீங்க விருப்பி தந்துட்டேன். இப்ப நீ எடுத்த பத்தியா, இதுதான் கரெக்டான ஸ்டாண்ட். தயவு செஞ்சு இதுல இருந்து மாறிடாத. நீ ஏன் பொண்டாட்டி என்ன தவிர எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? எனக்கு புரியல. பொண்டாட்டினா நீ பண்றதுக்குலாம் ஆமா ஆமான்னு போடுவாங்களா? அதெல்லாம் போட முடியாது. ப்ரோ, என்ன ப்ரோ, யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? அங்கே ஆப் போல. ஆமா ரோடி, ஆமா தெரிஞ்சுக்கிட்டேன். இதுல இருந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நாத்து செம சிரிப்பு வருது. இல்ல, லைட்டா. நானோஸ்கட் வாங்கினால அப்படிதான் வரும். அதனால அவங்க இன்னும் பொங்கிட்டு தான் வரும். ஆமா அப்படிதான். இப்ப என்னன்றீங்க? இந்த பார்ட்டி என்ன? என்ன மன்னிச்சியா இல்லையா சொல்லு, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எதையும் யோசிக்காதீங்கன்ட்டு முதல்ல மூஞ்ச மாத்துறீங்களா? மாத்துங்க. அது அது வந்து எனக்கு இந்த மூஞ்ச பார்க்க பிடிக்கல. பொண்டாட்டி சொல்லிடு, என்ன மன்னிச்சியா இல்லையாடி. எதுவுமே யோசிக்க வேண்டாம்னு சொல்றேன், கேளுங்க ப்ளீஸ், புரிஞ்சுக்கோங்க. நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டிருக்கீங்க. யோசிக்காதீங்க. யோசிக்காம அமைதியா இருந்தாதான் சரியாகும். இல்லைன்னா படுங்க. இது ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுமா முடியாதா? நான் படுக்கணும் வழி தெரியும். நீங்க தூங்குனா போதும், சரியா?
மடிதான் வேணா எடுத்துக்கோங்க. படுங்க. நிஜமா? நிஜமா தான். பொண்டாட்டி 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 ஏமா அங்கேயே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க? என்ன ஏன் அமைதியா இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. என் பொண்டாட்டி தான் நான் செக் பண்ணேன். புரியல. என்ன சொல்றீங்க? இல்ல பொண்டாட்டின்னு கூப்பிட்டு ரெஸ்பான்ஸ் பண்றியான்னு பார்த்தேன். சபா, இன்னும் என்னென்ன யோசிப்பீங்க? என்னென்ன பண்ண போறீங்க? எனக்கு புரியல. ஏன் இப்படி இருக்கீங்க? ஒழுங்கா இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் அட்டி வாங்கிடுவீங்க. சரி, நம்ம ரூமுக்கு போலாமா? கொன்றுவேன். இப்போ ஒத்துக்கிறேன், நீ என் பொண்டாட்டி தானே. என்னை ஏம்மா இப்படி சோதிக்கிறேன்னு? என்னால உங்ககிட்ட கோவமா இருக்க முடியல, வருத்தமா இருக்க முடியல, உன்னை தள்ளி வைக்க முடியல. எனக்கு ஏன் இப்படி பண்ற? என்னை ஏன் இப்படி சித்திரவதை பண்ற? எனக்கு புரியல. உனக்கு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்ற. என்ன ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. வாங்கமே ப்ளீஸ் டி, யாருக்கும் நம்ம வாழ வேண்டாம், புரியுதா இல்லையா? ப்ளீஸ் டி, மத்தவங்களை பத்தி யோசிக்காதடி, மத்தவங்க வேண்டாண்டி, என் பொட்டு இல்ல, சொன்ன கேள்வி. சரிடி, உனக்கு என்ன கல்யாணத்துக்கு அவங்க சம்மதிக்கணும் அவ்வளவுதானே? சரி, அது வரைக்கும் நான் எப்பவுமே உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். ஆனா ப்ளீஸ் மற்றது எதையும் யோசிக்காதடி, மற்றதெல்லாம் வேண்டாண்டி, அதை பத்தி யோசிக்காதடி. அது என்னால முடியாது, உனக்கு தெரியும்ல. எனக்கு அவங்க கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கிட்டாங்க, நான் யோசிக்கல. ஏய், நான் தான் வாங்கினல அன்னைக்கு. அந்த செகண்டுக்கு நீங்க ஃப்ராடத்தனம் பண்ணி வாங்குனீங்க. எனக்கு அப்படி வேணாம். அவங்களே வந்து என்கிட்ட உங்ககிட்ட பேசலாம், பழகலாம் அப்படின்னு சொல்லணும். புரியுதா? அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா நான் நானா இருப்பேன். அப்ப அவங்க பர்மிஷன் கொடுத்தா நீ நீயா இருப்ப? சொல்லு. அவங்க பர்மிஷன் கொடுத்த அடுத்த செகண்ட் நான் நானா இருப்பேன். போதுமா? நிஜமா? நிஜமா. அப்போ நான் நாளைக்கே அதை வாங்குறேன். எப்ப வேணா அவங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. சரி தூங்குங்க. ஏன் தூங்காம இருக்கீங்க? மத்தவங்களும் ஏன் தூங்காம இருக்கீங்க? எனக்கு புரியல. சரி, என்னையே இந்த பக்கமே வச்சிருக்கீங்க. இப்படி ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு தூக்கம் கூட வேண்டாம், உன்னை இப்படி பார்த்துட்டு இருக்கேன் ப்ளீஸ். பிடிவாதத்துக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. எதனா பண்ணிட்டு போங்க. சரி, நீங்களாம் ஏன் தூங்காம இருக்கீங்க? இன்னைக்கு என்ன சிவராத்திரியா இல்ல வைகுண்ட ஏகாதசியா? நீங்களாம் ஏன் தூங்காம இருக்கீங்க? எனக்கு புரியல. டேய், என்ன மன்னிப்பியா? இல்லைன்னா ப்ளீஸ் என் கூட பேசுடா. நீங்க யாரு? டேய், அவனை மன்னிச்சிட்ட, அப்புறம் என்ன ஏன்டா? அவரு என் புருஷன். நீங்க யாரு? ஏய், இப்போ என்ன சொன்ன சொல்லு. நான் ஒண்ணும் சொல்ல. நீங்க அமைதியா இருக்கீங்களா? அப்ப அவனை மன்னிப்பா, என்ன மன்னிக்க மாட்டேன். மாட்டேன். அண்ணி, நான் உங்க செல்லம் தானே. நீங்களும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே. ஆமாண்டா, ஏன்? அப்போ நான் ஒண்ணு கேட்டா நீங்க செய்வீங்களா? என்னன்னு சொல்றா செய்யறேன். நீ கேட்டு நான் செய்ய மாட்டேனா? வேண்டாம், நீ என்ன வச்சுட்டு ஏதோ வில்லங்க பண்ண போறேன்னு தெரியுது. கெஞ்சி கேட்கிறேன், வேண்டாம். என் வாழ்க்கையில விளையாடாத, வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சொல்லு நாத்து, என்ன வேணும்னு கேள்வி இப்பவே செய்யறேன். வலது பக்கமா ரைட் சைடுல ஒருத்தர் இருக்கான்ல, அவனை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் ஆகுதா? அவன் கிட்ட நீங்க ஒரு மாசம் எப்படியும் எந்த வகையிலும் பேசக்கூடாது. ப்ளீஸ், எனக்காக எனக்காக ப்ளீஸ். என் நாத்து கேட்டதுக்கு அப்புறம் அப்பீல் இருக்கா? சொல்லிட்டல. ஒரு மாசம் என்ன, 2 மாசம் பேசாம இருக்கேன். போதுமா? ஹாப்பியா? அது போதும். చాలా ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா இருக்க. அது போதும். நீங்க பேசாம இருந்தாதான் இதுக்கு சரிப்பட்டு வரும். அப்பதான் அடுத்தவங்களோட வலி புரியும். டேய், உன் வாழ்க்கைக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணி உன்னை காப்பாத்தினா கடைசியில என் வாழ்க்கை எப்படி கேள்விக்குறியாக்கிட்டீங்களா? இதெல்லாம் நியாயமாடா? கேளுடா, கேளு, நீயே கேளுடா, கேட்டு ஹெல்ப் பண்ணுடா ப்ளீஸ். ஆமா, நீ யாரு? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. அட பாவி, தங்கச்சியா ஃப்ரெண்டான்னு வரும்போது ஃப்ரெண்டை சூஸ் பண்ண பத்தியா? சிறுப்பாலே அடிச்சுக்கணும்டா, சிறுப்பாலே அடிச்சுக்கணும். அதான் காலில் போட்டிருக்கல, அதை கைட்டி அடிச்சுக்கோ. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால தாராளமா அடிச்சுக்கோ. உன்னை நானும் மன்னிக்கிறதா இல்லடா, நானும் மன்னிக்கிறதா இல்லை. ஒத்துக்கிறேன், இங்க இருந்து கிளம்பணும்னு துடிச்சது நான் தான்.
ஆனா அங்க போனோடனே நான் அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டல. எவ்வளவு கெஞ்சினேன், எவ்வளவு கதறினேன். என்னை விட்டுருங்கடா, நான் போறேன், நீங்க கூட வருத்தவில்லை, என்னை விட்டுருங்க, நான் பண்ணது தப்பு, நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் பண்ணிருக்க தப்பு, அவ எனக்கு புரிய வைக்கதான் பேசியிருக்கான்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன், இவ்வளவு கதறினேன். ஏன் அந்த வீடியோ கால் அதை கட் பண்ண வந்தவன் தானடா, பேசக்கூடாது போன தூக்கி போட்டு உடைக்க வந்தவன் தானே நீ. ஒரு வேலை அது கட் ஆகிருந்தா என் வாழ்க்கை என்ன ஆகுறது? எப்படி என் வாழ்க்கை என்ன ஆகுறது? என் பொண்டாட்டி என் வாழ்க்கையே சூனியமாக்க பார்த்தவன் தானடா நீ. கையல், நான் சொல்றேன், இன்னும் 2 மாசம் பேசாது, எனக்கும் சேர்த்து சொல்றேன். உன்னை பார்த்தாலே விருப்பம் இருக்கு. அட பாருங்களா, நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இப்போ என்ன கும்மி அடிச்சு தேத்திட்டீங்களா? சந்தோஷம்டா, சந்தோஷம், சந்தோஷமா இருங்க எல்லாரும். என்ன ப்ரோ, ஆப்பு தான் போல, பெரிய ஆப்போ. ஆமா ரவுடி, ஆமா ஆப்புதான், பெரிய ஆப்புதான். இங்க ஒருத்தவங்க நம்மள மன்னிக்காம நம்ம கிட்ட பேசாம மத்த 2 பேரும் நம்ம கிட்ட பேச மாட்டாங்கன்னு புரிஞ்சிருச்சு. விடு, பாத்துக்கலாம்.